டைம் பார்த்திங்கன்னா விடிய காலையில் ஒரு 4 மணி இருக்கும். நம்ம ட்ரிப்பை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஒசூர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா February 1 சண்டே. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா பிஆர்டி டைகர் ரிசர்வ் தான் போயிட்டுருக்கோம். நம்ம ட்ராவல் பண்ணுற ரூட் பார்த்திங்கன்னா ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி, தர்மபுரி, தொப்பூர், மேச்சேரி, மேட்டூர், சத்தியமங்கலம், அப்படியே அங்கேருந்து பிஆர் ஹில்ஸ் போகிறோம். நம்ம இந்த வீடியோவை பண்ணாரி அம்மன் கோயிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் செக் போஸ்ட் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 6 AM to நைட் 9 PM. அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி அதுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்த்திங்கன்னா இப்போ சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வோட செக் போஸ்ட் வந்துட்டோம். நீங்கள் எல்லாம் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, 7 டைகர் ரிசர்வ் 7 days 1 ட்ரிப்புன்னு. அதில் நம்ம சத்தியமங்கலமில் ஸ்டே பண்ணல. அதே மாதிரி பந்திப்பூர், நாகர்கோயிலையும் ஸ்டே பண்ணல. இந்த பந்திப்பூரில் இருக்க ஜங்கிள் லாட்ஜஸ் பந்திப்பூர், அதே மாதிரி JLR கிங் சாங்சுரி நாகர்கோயிலில் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் ஐடியா. பட் 2 பிளேஸ்லேயும் சஃபாரியெல்லாம் பேன் பண்ணதுனால அங்கே ஸ்டே பண்ண முடியல. இந்த ட்ரிப்பு நான் லாஸ்ட் இயர் நவம்பர்லேயே பிளான் பண்ணேன். பட் இந்த பேன்னால் போக முடியல. அப்புறம் நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியலன்ட்டு சரி ட்ரிப்பு பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நானும். இந்த சேனல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ்வலாகவே இந்த ஃபாரஸ்ட்டு, வைல்டு அனிமல்ஸ் இருக்க பிளேஸில் தான் நிறையா ட்ராவல் பண்ண பிடிக்கும் எனக்கு. நான் ட்ரிப்பு பிளான் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைல்ட் லைஃப் இருக்கிற இடமா தான் பார்த்து பிளான் பண்ணுவேன். ஸோ அதை ஏன் நம்ம எல்லாேருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுனால தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மேட்டூர்லேருந்து சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கூட இல்லை. வெறும் சின்ன சின்ன மெஸ்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீட்டான வாஷ்ரூம் எதுவுமே இல்லை இங்கே. வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேக்கரியில் டாய்லெட் ஃபெசிலிட்டி அவைலபிள்னு போட்டிருப்பாங்க. ஆனால் 1-2 போய் பார்த்தேன், எதுவுமே அவ்வளோ நீட்டாக ஒன்றும் மெயின்டைன் பண்ணலை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த திம்பம் காட் செக்ஷன் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா 27 ஏர்பின் பெண்ட் இருக்குது. பட் ஆனால் புதுசாக கார் ஓட்டுறவங்க பார்த்திங்கன்னா இந்த ரோடை அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ணாதீங்க. யூஸ்வலாக இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறையா லாரி இந்த மாதிரி லோடு வண்டி தான் நிறையா வரும். ஸோ புதுசாக கார் ஓட்டுறவங்களுக்குலாம் இந்த ரோடில் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த சத்தியமங்கலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க 5 புலிகள் காப்பகமில் ஒரு முக்கியமான புலிகள் காப்பகம் தான் இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். இதை 2008 வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கிறாங்க. 2011 இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தோட காடை 1411 ஸ்கொயர் கிலோமீட்டராக விரிவாக்கம் பண்ணுறாங்க. அதில் 794 ஸ்கொயர் கிலோமீட்டர் கோர் ஏரியா, அப்புறம் 615 ஸ்கொயர் கிலோமீட்டர் பஃபர் ஏரியா. 2013 தான் இதை புலிகள் காப்பகமாக அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டில் 4வது அறிவிக்கப்பட்ட புலிகள் காப்பகம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே இருக்க பெரிய புலிகள் காப்பகம்னு பார்த்திங்கன்னா இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தான். இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா மேற்கு அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலை சந்திக்கிற இடத்துல தான் இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அமைஞ்சிருக்கு. இது நீலகிரி பயோஸ்பியரில் இணைஞ்சிருக்கு இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 புலி, 130 வகையான பறவைகள், 300 யானைகள், சிறுத்தை, கரடி, அந்த மாதிரி நிறையா வனவிலங்கு இந்த காட்டில் இருக்குது. நான் ஏன் புதுசாக கார் ட்ரைவ் பண்ணுறவங்களாம் இந்த ரோடு ப்ரிஃபர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா இதுதான் ரீசன். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லாரி இருக்கும். லாரி இந்த பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர்பின் பெஞ்சில் இந்த ஆப்போசிட் சைடில் தான் டேர்ன் பண்ணுவாங்க. நான் மேலே ஏறிட்டுருக்கேன், பார்த்தா ஆப்போசிட்டில் வர லாரி நான் ஹாரன் அடிச்சுட்டே தான் போகிறேன். ஆப்போசிட்டில் இருக்க லாரி டிரைவர் எந்த ஒரு சிக்னலும் கொடுக்கல, எந்த ஹாரனுமே இல்லை. டக்குன்னு நான் ஏறுறேன், பார்த்தா திடீர்னு ஆப்போசிட்டில் லாரி நிற்கிது. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த 27 ஏர்பின் பெண்டை க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5-2 மணி நேரம் ஆகிடுச்சி. சண்டேனால் பயங்கர டிராஃபிக்கு. வெறும் இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான்
ஃபுல்லாகவே இருந்தது. அதனால் ஸ்லோவாக தான் மேலே ஏறி வந்தோம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாமான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு ஆசனூரில் இருக்குது. நம்ம இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ண எல்லா ஐட்டமே நல்லா தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதான் பார்த்திங்கன்னா கர்நாடகா செக் போஸ்ட்டு. நம்ம வர வழியில் எந்த அனிமல்ஸுமே சைட் ஆகலை. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வில் எந்த அனிமலுமே பார்க்க முடியல. ஏதோ ஒரு 1-2 மான் மட்டும் பார்த்தோம், அதுவும் ரொம்ப தூரத்தில் இருந்தது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30, 11 கிட்ட இருக்கும். சரியான வெயில். ஆனால் ஸோ அந்த வெயில் டைமில் அனிமல் சைட்டிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம்தான். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம எந்த அனிமல்ஸையும் சைட் பண்ணல. வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளிப்ஸ் போட்டிருப்போம் அனிமல்ஸை சைட் பண்ண மாதிரி. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 7 டைகர் ரிசர்வ் 7 days 1 ட்ரிப்பில் வர சீரீஸில் வர கிளிப்ஸு. ஸோ இந்த சீரீஸை ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 பார்ட்டாக வீடியோ வரும் இனிமேல். இந்த கர்நாடகா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து க்ரீன் டேக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வ் செக் போஸ்ட்டில் வந்து 2 வீலருக்கு 10 rupeesம் 4 வீலருக்கு வந்து 20 rupeesம் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த பிஆர்டி ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா பில்லிகிரி ரங்கசாமி டெம்பிள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்க சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்டில் தான் அமைஞ்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் நடுவில் தான் இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் ஒரு முக்கிய சுற்றுச்சூழல் பாலமாக இது செயல்படுது. இந்த பில்லிகிரின்ற பேர் எப்படி வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா கன்னட மொழியில் வந்து பில்லினா வெள்ளை அப்படின்னு அர்த்தம், கிரினா பாறைன்னு அர்த்தம். அதாவது தமிழில் வெள்ளைப்பாறை, கன்னட மொழியில் பார்த்திங்கன்னா பில்லிகிரி. இங்கே இருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா ரங்கசாமி கோயில். அதனால் இந்த இடத்துக்கு பேர் வந்து பில்லிகிரி ரங்கசாமி டெம்பிள் அப்படின்னு பேர் வந்தது. இதை பார்த்திங்கன்னா விஷ்ணு டெம்பிள்னு கூட சொல்கிறாங்க. 1974 இதை வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரியாக அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி 1987 தொட்ட சம்பங்கி அப்படின்னு ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியோடு இணைச்சி இந்த காடை வந்து பெருசுப்படுத்துகிறாங்க. 2011 தான் இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வ் வந்து புலிகள் காப்பகம்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வில் பார்த்திங்கன்னா சோலிகா அப்படின்னு சொல்கிற ஒரு பழங்குடியினர் தான் இந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வரலாற்று ரீதியாக வனவிலங்கு கூட இணைந்தே வாழ்ந்து வராங்க. ஒரு இடத்த டைகர் ரிசர்வ்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற மக்களெல்லாம் வந்து வேறு இடத்துக்கு இடமாற்றம் பண்ணிவிடுவாங்க. அதாவது டைகர் ரிசர்வில் இருக்கிற கோர் ஜோனில் வந்து எந்த ஒரு மக்களுமே வாழ்கிறதுக்கு அனுமதி கிடையாது. பட் ஆனால் 2011 புலிகள் காப்பகம்னு அறிவிக்கப்பட்ட அப்புறம் இந்த சோழிக பழங்குடியினர் நிலையுரிமை தொடர்பான மோதல் வந்தது. சோழிக பழங்குடியினரோட முன்னோர் இந்த இடத்த பூர்வீகமாக கொண்டு இருந்தாங்க. அதனால் இந்த சோழிக பழங்குடியினர் அவங்க நிலத்துக்காக போராடி அவங்க உரிமையை வாங்கிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே ஒரே ட்ரைபல் கம்யூனிட்டி டைகர் ரிசர்வுக்குள்ளே வாழ்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த சோழிக பழங்குடியினர் தான். இந்தியாவிலே ஃபஸ்ட் ட்ரைபல் கம்யூனிட்டி வந்து டைகர் கோர் ஜோனில் வாழ்ந்து வராங்க. இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வில் பார்த்திங்கன்னா புலி, சிறுத்தை, சென்னாய், காட்டு மாடு, யானை, அப்புறம் 300 வகையான பறவைகள் இந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்து வருது. இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 575 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதில் 359 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கோர் ஜோன். மீதி இருக்கிற 215 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து பஃபர் ஏரியா. நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்தில் வந்து அந்த கேகுடி வைல்டர்னஸ் கேம்பை வந்து ரீச் பண்ணிவிடுவோம்.
இந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் தான் போகும், ஆப்போசிட்டில் இன்னொரு கார் வந்தால் போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த வழியில் போகும்போது பார்த்தீங்கன்னா போகிற வழி ஃபுல்லாக இந்த யானையோட சாணம் தான் இருந்தது. எனக்கு வேறு போகும்போது ஒரு 12-12:30 மணி இருக்கும். கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ரோடு ஃபுல்லாக யானை சாணமாக இருந்ததுனால எங்கேயாவது வழியில் யானை கீனை நிற்குமோ அப்படின்னு பயந்துகிட்டே போகணும். நல்ல வேளை எந்த யானையும் நிற்கல. அவ்வளோதான், நம்மளும் வந்து அந்த கேகுடி வைல்ட்னஸ் கேம்ப்க்கு வந்துட்டோம். இதோட புக்கிங் டீட்டெயில்ஸு, இதை எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு வந்து இந்த வீடியோலேயே சைடில் போடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் அடுத்தடுத்த பார்ட் வரும். எல்லா பார்ட்டுமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே முன்னாடி ஆப்போசிட்டில் தெரிகிறது தான் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் சென்டரு. இங்கே தான் வந்து நம்ம வந்து செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணோம். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு. ஸோ கார் பார்க் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக பார்க் பண்ணிக்கோங்க. அங்கே நிறையா குரங்கெல்லாம் இருக்கும். நம்ம காரே ஏறி ஒரு வழி பண்ணிடுச்சு. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக பார்க் பண்ணிக்கோங்க. இதோட வெப்சைட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எப்படி புக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா www.jungleLodges.com போனீங்கன்னா உங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன அப்புறம் இந்த மெனுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே கீழே ரெசார்ட்டுன்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே பந்திப்பூர், நாகர்கோவில் இல்லை கேகுடி எங்கே ஸ்டே பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செக்இன் ஆகிற டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை கெஸ்ட்டுன்ற டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு எந்த பேக்கேஜ்னு கேட்கும். அந்த பேக்கேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே செக் அவுட் கொடுத்துருங்க. செக் அவுட் கொடுத்தப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ண கேட்கும். அதை பேர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடிலாம் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பே அண்ட் கன்ஃபார்ம் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் ஜிபேவா இல்லை ஃபோன்பேவா இல்லை உங்கள் கார்டு வச்சு எதுவோ நீங்கள் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம என்ன ரூம் புக் பண்ணியிருக்கோம், அந்த ரூமோட ப்ரைஸ் என்ன, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.